எனக்கு சின்ன வயசுல இருந்து படம் பண்ணணும்னு படம் பார்க்கவும் ஆசை, படம் பண்ண வேண்டும் என்றும் ஒரு ஆசை. அப்படி கதைக்களங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது, சாதாரணமான படங்களை எடுக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனா சமுதாயத்திற்கு ஏதாகிலும் நம்ம செலவு பண்ற பணம், சமுதாயத்துக்கு ஏதாகிலும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் அப்படி என்று முடிவெடுத்த போது, அப்போது கிடைத்த கதை தான் இந்த திரைப்படத்தினுடைய நெஞ்சு பொறுக்குதல்லையே கதை. இந்த கதை இந்த 21வது நூற்றாண்டிலும் நடந்து வருகிறதான சமூக பிரச்சனைகளை, ஒரு காதல் என்பது இயற்கையாக பருவமடைந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு, அது திருமணத்திற்கு பிறகு இந்த சமுதாயம் அவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது, இந்த சமுதாயம் அவர்களை எப்படியெல்லாம் நடத்துகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு காதலர்கள் இரண்டு வேறு தரப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த காதல்கள் படுகின்ற பெரும் பிரச்சனை, அதன் விளைவாக ஏற்படக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை சுவாரஸ்யமாக கொண்டு இந்த கதையை நாங்கள் முடித்திருக்கிறோம். இதனுடைய கதையினுடைய அனைத்து இதுங்களையும் திரைப்படத்தில் பார்த்தால் மிகவும் நலமாக இருக்கும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த திரைப்படத்தின் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அந்த படத்தை எடுக்கணுன்றது ஒரு பெரிய ஆசையா இருந்தாலும், இந்த படத்தை அண்ணனுடைய கையில கொடுத்துதான் நான் வெளியிட வேண்டும் என்று ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். சென்சார் வாங்கி ஏறத்தாழ 1.5 மாதங்கள் ஆகுது. அண்ணன் வன்னியரசனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட இந்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த படத்துக்கு அண்ணன் இவ்வளவு தூரம் வந்து நான் வருவாரா மாட்டாரா, இது நடக்குமா, இந்த கனவு நிகழுமா நிகழாதா, நம்ம இதை ஜெயிப்போமா தோப்போமான்லாம் பல நினைவுகள் வச்சிருந்தேன். அண்ணன் எப்போது வந்து தலைமை தாங்கினாரோ இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. என் நாடி நரம்புகளில் பின்னி பிணைந்திருக்கிற ரத்த நாளங்களில் குதித்து ஓடிக்கொண்டு இருக்கின்ற குருதி அணுக்களில் குடியிருக்கும் என் தாயை தமிழே என் திருவடி வணக்கம். நான் விரும்புகின்ற நேசிக்கின்ற சில தலைவர்களில் முக்கியமானவர் தான் திருமாவளவன். அவரை ஏன் நேசிக்கின்றேன், ஏன் விரும்புகிறேன், பல காரணங்கள் இருக்கின்றது. அவர் பேசுகின்ற பேச்சு அனைத்தும் ஆவணம் இல்லாமல் எந்த தரவுகளையும் அவர் கூற மாட்டார். ஒவ்வொன்றிலும் தரவுகள் இருக்கும். அதே போல மொழி காப்பதில் இனங்காப்பதில் முன்னிற்கின்றார். இதெல்லாம் எல்லாருக்கும் வருவதில்லை, ஒரு சிலருக்கு வரும். அந்த சில தலைவர்களில் ஒரு தலைவர் தான் மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள். இங்க நான் என்னமோ நினைச்சு பேசணும், நான் தலைமை தாங்கி இருக்கிறேன். இது பூரா எல்லாரையும் நான் வரவேற்று பேசணும். ஆனா இப்ப அதுக்குரிய நேரம் இல்லை. ஏன்னா அண்ணனுக்கு பணிகள் ஜாஸ்தி இருக்குது. ஒண்ணு மட்டும் ஏன் அவரை நேசிக்கணும் ஒரு முக்கியமான ஒரு ஈடுபாடு எனக்கு உண்டு. ஏன்னா அவர் இவ்வளவுதான் பேசுவார். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் அவர் ரொம்ப ஆரம்பத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு கூட்டம் கூட்டினாருங்க, 5000 பேரை கட்டினாரு. அத்தனை பேருக்கு தமிழ் பேரை மாத்தினாரு. யார் செஞ்சிருக்கிறா? அவங்க அப்பாவை தொல்காப்பியன்னு மாத்தினாரு. அந்த பக்கத்துல இருக்கிறாரு பாருங்க, அவர் பேரு குறிக்கிற பாரு, எனக்கு என்னன்னு தெரியாது, வன்னியரசு. அதே மாதிரி நீங்க சோறு விளம்பரம் எல்லாம் பாருங்க, எங்க பார்த்தாலும் ரமேஷ் குமேஷ் இவன் என்னென்னமா இருக்கும். ஆனா இவங்க கட்சி சுவர்ல பாருங்க, சிந்தனை செல்வன், வன்னியரசு, சிற்பி, என்னென்னமா அத்தனையும் தூய தமிழ் பேர்கள். அதனாலதான் எனக்கு அவர் மேல ரொம்ப ஈடுபாடு. அவர் உண்மையை தான் பேசுவார், பெரும்பாலும் உண்மையை பேசுவாரு. அவர் எதையும் பேசாத உண்மையில் கிடையாது. அவர் பாராளுமன்றத்துல பேசுறேன் பாத்தீங்கன்னா அத்தனைக்கும் ஆவலம் இருக்கும், யாரும் பதில் சொல்ல முடியாது. இப்ப நான் கூட இந்த சில கருத்துக்கள் சொல்ல நினைச்சேன், ஆனா அவர் பணி இருக்கனால என்னால சொல்ல முடியவில்லை. அதனால அடுத்த ஏதாச்சும் சந்தர்ப்பங்கள் இருந்தா அதுல நான் அறிவியல் பத்தி சிலாவத்தை, ஏன்னா அவர் பேசுறதுல அறிவியல் சம்பந்தம் பேசுவாரு. அவர் சொல்ற ஒவ்வொன்றும் இந்த திராவிடத்தை பத்தியோ தமிழ் தேசத்தை பத்தியோ திராவிட கருத்தியல்னு சொல்லுவாரு. அதெல்லாம் எவ்வளவு அவர் அற்புதமான ஆவணத்தோடு பேசுறாரு. இந்த புராணங்களை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற கூத்து இருக்குது பாருங்க. ஒரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, முனிவர் ஒருத்தர் விமானத்தை ஏற்கனவே 5000 ஆண்டுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாரு.
ஏன்னா 11,000 மேல போனா சுவாசிக்க முடியாதுங்க. அது இங்கேயே நிறைய பேர் இப்ப ஆக்சிஜன் இதை வச்சுதான் சுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் யாராச்சும் வானத்துல பறந்து போக முடியுமா மாஸ்க் இல்லாம? இல்ல அதுக்கான தரவுகள் ஆவணங்கள் எங்கேயா இருக்குதா? சரி இதை விடுங்க, அவருக்கு பணி நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு நம்ம சுபாஷ் ஒரு கருத்து சொன்னாரு சார். ஒன்னே மட்டும் சொல்றேன், இப்பதான் அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன். சங்கங்கள் கட்டுப்பாடும் கடமை உணர்வும் இருக்கணும். தலைவர்கள் அப்படித்தான், அதுல இருக்க உறுப்பினர்கள் அப்படித்தான். இந்த திரையுலக சங்கங்கள்லாம் இவர் நிறைய விஷயங்களை செதறி அடிக்கிறாரு. அவர் முகிலனே யார சொன்னாங்க. ஆனா சங்கங்கள்லாம் செதறி கிடக்குது. ஒரு சங்கம் 2 சங்கம் இல்லைங்க, ஒவ்வொரு சங்கத்தையும் உடைச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது எங்க ஒற்றுமை வருது சொல்லுங்க? நம்ம என்ன செய்யறது? அநியாயம் நடக்குது. கமலக்கண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. யாரு காப்பாத்துறது? அரசியல்வாதி நீங்க திருந்தினா திருந்திவாங்க நம்மால. இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகைக்கும் கூட வர ஒரு உதவியாளர்கள் சம்பளம் ஒரு காட்சிக்கு 60,000 ரூபாய் ஆகுது. இதை கொடுக்காதீங்கன்னா கேட்டுருவாங்களா? சம்பளத்தை குறைச்சு கொடுத்துருவாங்களா? இங்க 100 கோடினா அடுத்த 125 கோடி கொடுக்குறேன், நீங்க கொடுக்கணும், அந்த பிளாக்ல கொடுக்குறீங்க. இது நடைமுறைதான். இதை போய் அவர் திருமாவளவனோ இல்ல முதல்வர் அவர்களோ இல்லது துணை முதல்வர்களோ திருத்த, அவங்களாம் கலை உலகத்திலிருந்து வந்தவங்க தான். எப்படி கேட்பாங்க? இது நம்ம தான் முதல்ல திருந்தணும். என்று நம்ம பணம் வாங்காம ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் இந்த தயாரிப்பாளர் சங்கம் நம்ம தொழில்துறையும் நல்லா இருக்கும். நம்ம பணம் வாங்கக்கூடாது. ஏழைப்பாளைகள் வாங்குறத வச்சு விட்டுருங்க. ஒரு தயாரிப்பாளர் என்பது யாரு? பணம் கொடுத்து பணம் நம்மளே போய் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறோம். இது எங்க போய் சொல்லுங்க? இப்ப சமீபத்துல இப்ப பாத்துறீங்க எவ்வளவு ஒரு கல்யாணங்கிறது, நீங்க திருமணத்துங்கிறது ஒவ்வொரு திருமணத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க விளையாண்டுகிட்டு இருக்கோம், இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அதை கொண்டு போய் இதுல விற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்றது? அந்த விற்கிறதுல சண்டை. இந்த திருமணத்தை நீங்க விற்கிறீங்களோ, நாளைக்கு எதை நீங்க விற்க மாட்டீங்க? எவ்வளவு கொடூரம் இது! நம்ம எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் நம்ம திருந்திட்டு நம்ம தலைவர்கிட்ட போய் சொல்லி, ஐயா எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது, நாங்க ஒரே ஊரெல்லாம் எழுப்பி சொல்கிறோம், எங்களுக்கு நீங்க திருத்தி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பா செய்வாங்க. நம்ம முதல்வர் செய்வாரு, துணைவர் அவங்களுக்கு துணையா அவர் இருப்பாரு. நான் அவர்கிட்ட ஏற்கனவே கேட்டுக்கிட்டேன், நீங்க எப்பயும் கூட துணையா இருக்கணும். ஏன்னா நீ அவங்களால தமிழ் இனம் காக்க முடியும், மொழி காக்க முடியும். திராவிட தேசிய விட்டுருங்க, அது வேற, அது பிரச்சனை வேற. அதை எல்லாரும் உட்கார்ந்து பேச வேண்டியது. சும்மா குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணுதாங்க. தெலுங்காரங்களை வெட்டி விட்ட முடியுமா? ஏன் தெலுங்காரா நம்ம தமிழ்ல இருந்து பிறந்தவங்க தெலுங்கு எல்லாம் பேசுகிறேன் பாருங்க. தெலுங்கு பிரிச்சு பாருங்க, சமஸ்கிருதம் தமிழும் தான் இருக்கும். நீங்க மலையாளி பேசுற பாரு, அவன் தான் தூய செந்தமிழ் பேசுறான், நம்ம கொடுந்தமிழ் பேசிருக்கிறோம். நம்ம தண்ணிங்கிறான், அவன் வெள்ளங்கிறான். நம்ம சொல்லுங்கிறான், அவன் பறவைன்னு சொல்றான். எல்லாம் செந்தமிழ். இவங்களால விளக்க முடியாது. ஒன்னோட ஒண்ணு கலந்துட்டான். இது யதார்த்தம். கலப்பு தான் மாற்றம். 1379 கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த எண்ணெய்க்கு பிரபஞ்சம் பிறந்து அதில் கலந்து கெமிக்கல் உருவாச்சு. நம்ம தண்ணி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்துதான் தண்ணி. கலப்புலாட்டி ஒண்ணு இல்லை, அதை மாற்றம். அதனால இதெல்லாம் ஒரு விரிவான இது இங்க சொல்றதுக்கு இல்லை. ஆனா அதனால இந்த விழாவிற்கு நான் இந்த படத்தை பத்தி சொல்ல வந்துட்டேன். இந்த தம்பி நம்ம சங்கத்தில் தான் மெம்பரா இருக்கிறாரு. ஆனா ஒரு அற்புதமான ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு அழகான ஒழிப்பு நான் ரசிச்சு பார்த்தேன். ஏன்னா நாங்கெல்லாம் நிறைய படம், நானும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சின்ன பட்ஜெட்ல. எனக்கு ஓரளவு அளவுகள் இருக்குல்ல, இதுதான் என்னென்ன கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாம் தெரியும். ஆனா உண்மையில அழகான ஒளிப்பதிவு எல்லாமே நியூஸ் நல்லா பண்ணிருக்கிறாங்க. அதை விட நடிகர்லாம் அந்தந்த கேரக்டருக்கு என்ன தர்ம சங்கடம்னா எத்தனையோ பேர்ட்ட சொன்னேன், ஏன் வயசுக்கு ஏற்ற கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னா கேட்க மாட்டேன். 45 வயசுல ஹீரோவா நடிக்கிறான். நான் போய் இப்ப ஹீரோவா நடிக்கலாம், ரஜினி நடிக்கிறான், டை அடிச்சுட்டு போய் நடிக்கலாம். நானே ஜமீன் கோட்டை இந்த படத்துல ஹீரோ நடிச்சு பெரிய வெற்றி அந்த படம். ஆனா நான் அந்த பொண்ணை தொடக்கூட மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்ப வயசு 44. 44 போய் இப்ப நம்ம டான்ஸ் ஆடுறது, பொண்ணை போய் தொடர்றதுன்னு தொடவே இல்லை ஹீரோயினியா. ஒரே ஒரு இடத்துல நான் தாலி கட்டுவேன், அவ்வளவுதான். அதுக்கேற்ற அந்த படம் பெரிய வெற்றி அடைச்சு. எந்த இடம், எந்த கேரக்டர், யாரை செய்யுது, எதை செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சு எடுத்தா நமக்கு வெற்றி அடையும். அது மாதிரி இந்த படத்துல இது காதல் படம், காதல் மலர். இந்த படம் நல்ல ஆளுங்களை போட்டுக்கிறாங்க. ஹீரோவும் நல்லா இருக்கிறாரு, ஹீரோயின் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது. இதை பார்க்கும்போது என் நெஞ்சு பொறுக்குதுல, நெஞ்சு ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா அதனால தம்பி அசோசியேஷன் வந்தாரு, டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் வந்தாரு, முரளி வந்தாரு. இவருக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிற முரளி.
முரளி வந்தாரு, வந்து பேசுறாங்க, தம்பி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, இதனால இதை பார்த்து பெறுங்க சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன். அதுபடி நடந்து அவர் பெரிய வெற்றியை பெற்று முதலீடுகள்லாம் திரும்ப பெற்று இந்த களத்துல இருக்கிற அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், நடிகர்கள் அத்தனை பேரும் பெரும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நவரச கலைக்கூடத்தின் தயாரிப்பில் இருவர், பிளஸ்ஸோ ராய்ஸ்டன், கவி தினேஷ்குமார் ஆகியோரின் இயக்கத்தில் விரைவில் வெளியாகவிருக்கிற நெஞ்சு பொறுக்குதில்லையே என்னும் இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற, தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கலைப்புலி சேகர் அவர்களே, இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி இருக்கிற தோழர் திரு கிறிஸ்துதாஸ் அவர்களே, இணை தயாரிப்பாளர் யோபு சரவணன் அவர்களே, நன்றி உரை ஆற்றவிருக்கிற LSC முரளி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கிற தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் எழுதகை நண்பர் DSR சுபாஷ் அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் திருமிகு சவுந்தரபாண்டியன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனருமான நண்பர் செந்தூரன் அவர்களே, ஊடகவியலாளர் தம்பி முகிலன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற இயக்குனர் ராஜா விக்ரம் அவர்களே, தயாரிப்பாளரும் இயக்குனருமான VRR அவர்களே, திராவிட ஜனநாயக மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் டாக்டர் பாஸ்கர் அவர்களே, நடிகரும் இயக்குனருமான காதல் சுகுமார் அவர்களே, இறைக்கவி நாத்தேனியல் அவர்களே, திரு கமலக்கண்ணன் அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் அவர்களே, மற்றும் திரைப்படத்துறையை சார்ந்த பல்வேறு துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஆளுமைகளே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் இருவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நேர நெருக்கடிதான். 12 மணிக்கு இன்னொரு நிகழ்வில் நான் பங்கேற்க ஒப்புதல் அளித்திருக்கிறேன். விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பதற்றத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நெஞ்சு பொறுக்குதில்லையே என்னும் இந்த தலைப்பே திரைப்பட தயாரிப்பாளருக்கும் இயக்குனர்களுக்கும் எத்தகைய சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. தலைப்பை தேர்வு செய்ததிலிருந்தே அவர்கள் சமூக பொறுப்புள்ளவர்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. மகாகவி பாரதி எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்கிறார், தேசிய உணர்ச்சிகளை தூண்டியிருக்கிறார். இன்னும் அவருடைய பாடல்கள் உயிர்ப்போடு இருக்கின்றன. அவற்றில் மிகவும் உயிர்ப்பான வரிகளில் ஒன்று, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மாந்தரை நினைத்தாலே என்கிற இந்த சொற்றொடர்கள். இது மிகவும் புகழ்பெற்ற சொற்றொடர். இலக்கிய தளத்தில் மட்டுமல்ல, சமூக தளத்தில், அரசியல் தளத்தில் அனைவரும் அறிந்த ஒரு சொற்றொடர். நிலைகெட்ட மாந்தர் என்று அவர் குறிப்பிடுகிறார்.
பாரதியார். ஆங்கிலத்திலே ஒரு ஸ்டெடி இல்லாதவன் சொல்லுவான். அவன் எதுலையும் ஸ்டெடியா இருக்க மாட்டான். ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு உறுதிப்பாடு இருக்காது, ஒரு நிலையான மனநிலை கொண்டவன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். யாராவது ஒன்று சொன்னா உடனே அவன் மாறி போயிடுவான் மனசு. நாம ஒன்று சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஈல்டாயிடுவான். அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நிலைகெட்ட மாந்தர் என்று பாரதி சொல்லுகிறார். ஒரு முடிவெடுத்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிற போது அதற்கேற்ப மாறிவிடக் கூடாது. நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களை நிலைகெட்ட மாந்தர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பாரதி கோபத்தோடு தான் இதை சொல்லுகிறான், ஆதங்கப்பட்டுத்தான் சொல்லுகிறான். மானுட உளவியல் இப்படிப்பட்டதாக இருக்கிறதே என்ற வேதனையை வெளிப்படுத்துகிறான். எல்லா தளங்களிலும் இது பொருந்தும், வெறும் சமூக தளத்தில் மட்டுமல்ல. மனித இயல்பாக இது இருக்கிறது. தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிறது. அதனால்தான் பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது. அப்படி மகாகவி எந்த பொருளில் ஆதங்கப்பட்டானோ, தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வரிகளை பதிவு செய்தானோ, அதை உள்வாங்கிக் கொண்டு அதே உணர்வோடு அதே ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சமூக பொறுப்புணர்வோடு இயக்குநர்களும் சரி, தயாரிப்பாளரும் சரி, ஒன்றாக கூட்டு சேர்ந்து இதை உருவாக்கி இருக்கிறார்கள். இயக்குனர் பேசும்போதும் தயாரிப்பாளர் பேசும்போதும் ஒன்றை சொன்னார்கள், எங்களுக்கு எந்த வணிக நோக்கமும் இல்லை. ஒரு படம் எடுத்தாலும் அது சமூகத்திற்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது கிறிஸ்துதாஸ் அவர்களின் ஒப்புதல் வாக்குமூலம். அதே போல இங்கே ராய்ஸ்டன் பேசுகிற போது சொன்னார், அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ, ஒரு படம் நாங்கள் எடுத்தாலும் அந்த படம் ஒரு சோசியல் மெசேஜ் கன்வே பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும், சமூகத்திற்கான ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம் என்று அவர் இங்கே தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார். ஆக இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய அனைவருமே, உருவாக்கி இருக்கக்கூடிய அனைவருமே, இதில் ஈடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சமூகத்தில் ஒரு முற்போக்கான மாற்றம் நிகழ வேண்டும், நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்கிற ஒரு கவலை இருப்பது வெளிப்படுகிறது. இளம் தலைமுறையினருக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு இருப்பது நமக்கு நம்பிக்கையை தருகிறது. அதற்காக முதலில் உங்களை நான் பாராட்டுகிறேன். உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய பொறுப்புணர்வுகளையும் உங்களுடைய பார்வையையும் நான் பாராட்டுகிறேன். அது ஒரு நல்ல கிளியர் மெசேஜ். லவ் என்பது உலகம் முழுவதும் திரைப்படங்களுக்கான ஒரு கருப்பொருள். தமிழ் திரைப்படத்திற்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எல்லா திரை உலகங்களும் காதலை மையப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான திரைப்படங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன, வெளிவந்திருக்கின்றன. இன்னும் இன்னும் இது கருப்பொருளாகவே இயங்கிக் கொண்டே இருக்கும். இன்னும் பல ஆயிரம் படங்கள் வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் லவ் என்பது. அதை ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும். அதற்கு ஒரு மல்டி டைமென்ஷன் இருக்கிறது. காலத்திற்கேற்ப அதை வெவ்வேறு கோணங்களில் நாம் பார்க்க முடியும், மக்களிடத்தில் அதை காட்ட முடியும். இவர்கள் அந்த காதலை வணிக பொருளாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்த வேண்டும். சமூகத்தில் இருக்கிற யதார்த்த நிலைதான். அதை எப்படி முற்போக்கு பார்வையோடு பொருத்தி மக்களிடத்திலே வெளிப்படுத்துவது, காட்டுவது என்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். காதல் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிறது.
மனித குலத்துக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களிடமும் இருக்கிற ஒரு உணர்வு அது. அது ஒரு எமோஷன், அது ஒரு சென்டிமெண்ட், அது ஒரு இயல்பான பண்பு. அது வலிந்து யாராலும் உருவாக்க முடியாது. காய் எப்படி கனிகிறது, அது ஒரு இயல்பான பண்பு, அதுதான் இயங்கியல். அதை போல காதல் என்பதும் ஒரு இயங்கியல் பண்பு. அது ஒரு டயலெக்டிக் கேரக்டர். அது யாரும் ஆர்டிபிஷியலா உருவாக்க முடியாது. ஒருத்தர் வந்து நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டானாக்கா அவன் உடனே காதலிக்கப்படுவான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பெண் நல்ல அழகா தன்னை தோற்றப்படுத்திக் கொள்கிறாள் என்பதனால் அவளை எல்லோரும் காதலிப்பார்கள் என்று பொருள் அல்ல. தோற்றம் அதிலே முக்கியமானதல்ல. காதல் என்பது மிகவும் ஆழமான ஒரு உணர்வு, நுட்பமான ஒரு உணர்வு. அது ஒரு இயங்கியல் பண்பு. ஆனால் அது எத்தகைய பிரச்சனைகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது, எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. காதலிக்கிற போது என்ன பிரச்சனைகள், காதலித்த பிறகு திருமணம் நடந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள், இவை எதன் பின்னணியில் நிகழ்கின்றன, இவற்றை நம்மால் தொகுத்து பார்க்க முடியாது. நாம் பிரச்சனைகளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருப்போம். கலைஞர்களால் தான், படைப்பாளர்களால் தான் வெளியிலிருந்து அதை நுட்பமாக கவனித்து அதை எந்த கோணத்தில் மக்களிடத்திலே உருவகப்படுத்தி காட்ட முடியும் என்கிற ஆற்றல் உண்டு. அப்படித்தான் இன்றைக்கு இயக்குனர்கள் இதை போஸ்ட் மேரேஜ் என்கிற அடிப்படையிலே காதலுக்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி எல்லோரும் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆணவ கொலைகள் குறித்து நாங்கள் ஒரு புதிய கோணத்தில் இதை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். அதுதான் இந்த படம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். படம் பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியும். இது ஆணவ கொலை என்று நாம் சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் ஹானர் கில்லிங் என்று சொல்கிறார்கள். ஹானர் என்பது கௌரவம் என்று தமிழ்படுத்துகிறோம். அதனால் கௌரவ கொலைகள் என்று நீண்ட காலம் சொல்லப்பட்டு வந்தது. இதில் என்ன கௌரவம் இருக்கிறது? நான் முதலில் இதை பற்றி எழுதுகிற போது இதை வரட்டு கௌரவ கொலைகள் என்று எழுதினேன். இது கௌரவ கொலைகள் இல்லை, வரட்டு கௌரவ கொலைகள், அப்படிதான் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஃபால்ஸ் பிரஸ்டீஜ். இது வரட்டுத்தனமான ஒரு கௌரவம். நான் பெற்ற பிள்ளையை விட 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை சாதிக்காக, சமூகத்திற்காக அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நினைப்பானோ, ஊர் என்ன சொல்லுமோ என்று உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு ஈகோ பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு உந்தி தள்ளுகிறது. அந்த கௌரவம் எப்படி சரியான கௌரவமாக இருக்க முடியும்? எனவே அது ஃபால்ஸ் பிரஸ்டீஜ். அது ஒரு வரட்டு கௌரவம். வரட்டு கௌரவத்திற்காக பெற்ற பிள்ளைகளை கூட படுகொலை செய்கிறார்களே என்கிற ஒரு வழி நமக்கு இருக்கிறது. அதை ஆணவ கொலை என்று இப்போது அழைக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இந்த சொல்லாடலை முதலில் பயன்படுத்தினார். இன்றைக்கு எல்லோரும் நாம் பயன்படுத்துகிறோம். ஆணவ கொலை. கொலை பல வகை இருக்கிறது. மெர்சி கில்லிங் இருக்கிறது, கருணை கொலை இருக்கிறது. 100 வயசு ஆகி போச்சு, ஆனா சாக மாட்டேங்கிறார். அவரால் எழுந்திருக்க முடியல, படுக்கையே மலஜலம் கழிக்கிறார், சுத்தம் செய்ய முடியல, உணவும் சரியா உள்வாங்கல, ஆனா உயிர் கிடக்கு. அந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கிறவங்களை முதுமக்கள் தாழின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு பெரிய பானைக்குள்ள அவங்கள உயிரோட வச்சு அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சிருவாங்க. கருணை கொலை அது. ஏன்னா அவங்க சாக மாட்டாங்க, இயற்கையா சாக மாட்டாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி ஊசி போட்டு கொள்றது, மருந்து கொடுத்து கொள்றதும் இல்லை. உயிரோட இருப்பாங்க, ஆனா ஒரு பானைக்குள்ள வச்சு மூடிவாங்க. இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல ஒரு கருவாட்டு காட்டுக்கருவைன்னு நான் சொல்லுவேன். இந்த பக்கத்துல என்ன சொல்றேன் தெரியல, சீமை வேலை, சீமக்கருவை. அந்த காயை அரைச்சி தலையில தடவினாங்கன்னா கொஞ்ச நேரத்துல, ஒரு 2 மணி நேரத்துல அவங்க ஜன்னி மாதிரி பிடிச்சி இறந்துருவாங்க. ஏன்னா அவங்க சாகு 90 வயசு ஆச்சு, 100 வயசு ஆச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல, அவங்கள வச்சு பராமரிக்க முடியல. சில பேர் அதை விட ரொம்ப இளம் வயதிலே கூட அவங்கள மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப டிஃபரெண்ட்லி ஏபிள்டா இருப்பாங்க.
மெயின்டைன் பண்ண முடியாது, பராமரிக்க முடியாது. அதை மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்றாங்க, கருணை கொலை. இது வந்து ஆனர் கில்லிங். மெர்சி கில்லிங் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனர் கில்லிங் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறதா என்றால், முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்து சமூகத்துல ஆண் பெண் இருவரும் சமம் என்கிற ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வளர்ந்திருக்கிற சமூகத்தில் இது கிடையாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உள்ள சமூகத்தில் இது கிடையாது. 2 பேரும் படிக்கிறோம், 2 பேரும் வேலைக்கு போறோம், 2 பேரும் சம்பாதிக்கிறோம் என்று எந்த சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதோ அந்த பாகுபாடு இல்லாத சமூகத்தில் ஆணர் கில்லிங் கிடையாது. இங்க இன்ஃபான்டிசைடு இருக்கு, சிசு கொலை. கருவறையிலேயே கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கு. வயிற்றுல இருக்கும்போதே அபார்ஷன் பண்ற நிலை இருக்கு. பெண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தைகளை வயிற்றுல இருக்கும்போதே கண்டுபிடிச்சு கொண்டுறாங்க. பிறந்த உடனேயே பள்ளிப்பால் ஊற்றி படுகொலை செஞ்சிடறாங்க. சிசு கொலை. சிசு கொலையும் ஆனர் கில்லிங் என்கிற இந்த ஆணவ கொலையும் நம்முடைய சமூகத்தின் மிகப்பெரிய களங்கம், மிகப்பெரிய கரை. அது இந்த சமூகம் எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது, பழமைவாத சிந்தனைக்குள் மூழ்கி கிடக்கிறது, பெண்களை எந்த அளவுக்கு ஒரு சுமையாக கருதுகிறது, ஆணாதிக்கம் இந்த அளவுக்கு இங்கே மேலோங்கி இருக்கிறது, இது போன்ற மூட நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு இங்கே மலிந்து கிடக்கிறது என்பதற்கு இந்த இரண்டும் சான்று. ஆனர் கில்லிங் என்கிற ஆணவ கொலையும் சிசு கொலையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், இந்தியாவில் தான் அதிகம். வேற எங்க இருக்கிறதா எனக்கு தெரியல. நம்முடைய நாட்டில் தான், நம்முடைய தேசத்தில் தான் இவை இரண்டும் மிக அதிகமாக இன்றும் சாட்சியங்களாக இருக்கின்றன. இந்த இரண்டையும் நாம் அழித்தொழிக்க வேண்டும், துடைத்தெறிய வேண்டும். இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. லவ் சப்ஜெக்ட பேசும்போது, பேசுகிற போது அவர் அண்ணன் கலைப்புலி சேகர் ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னார். எனக்கு 44 வயசு, நான் 44 வயசுல ஒரு ஹீரோவை நடிச்சேன். என்னுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து படத்துல கூட என்னை தோற்றப்படுத்தணும். நான் வந்து எனக்கு இணையா நடித்த நாயகியை நான் தொடவே இல்லை, தாலி கட்டினதோட சரி. இது என்னன்னா, பெண்களை எப்படி மதிக்கிறோங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்று, அந்த 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 புரிதல். இதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான மிக முக்கியமான ஒரு புள்ளி. அது பெண்களை வெறும் கமாடிட்டியா பார்க்க கூடாது, ஒரு கமர்ஷியல் கமாடிட்டியா பார்க்க கூடாது. அவங்கள ரொம்ப செக்ஸியா காட்டி படத்தை நல்லா விலை போக வச்சலாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ பார்க்க கூடாது. கதாநாயகனுக்கு இணையானவர்கள் தான் கதாநாயகிகளும். 2 பேருக்கும் ஒரே மாதிரி உணர்வு தான், 2 பேருக்கும் ஒரே மாதிரியான சென்டிமெண்ட்ஸ், 2 பேருக்கும் ஒரே மாதிரியான டிக்னிட்டி சமூகத்தில் இருக்கு. அதை வந்து நாம் மதிக்கணும். எந்த சமூகத்தில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லையோ அந்த சமூகத்தில் இந்த ஆனர் கில்லிங்கும் இருக்கும், ஆணவ கொலையும் இருக்கும், சிசு கொலையும் இருக்கும். இதை வந்து நம்ம விவாதிக்க வேண்டி இருக்கிறது, பேச வேண்டி இருக்கிறது, உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டி இருக்கிறது. ஏற்கனவே நிறைய பேர் ஆனர் கில்லிங் பத்தி படம் எடுத்துட்டாங்களே, மறுபடியும் எதுக்குன்னு. இன்னும் நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் தேவைப்படுகின்றன இந்த உரையாடல்களை நிகழ்த்துவதற்கு. வெவ்வேறு ஆங்கிள், வெவ்வேறு கோணங்கள்ல இதை வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. இதுல என்ன, ஏன் இதை வந்து நாம வந்து வேண்டாம்னு சொல்றோம்? பெற்றவங்களை கேட்டா அவங்க சைட்ல இருந்து இப்படி திரைப்படங்கள் சொல்றவங்க இருக்காங்க, நீ பெண்ணை பெத்து பாரு, வளர்த்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். யாரும் அப்படிலாம் நினைச்சு இந்த பெண்ணை காதலிச்சா அவங்க வீட்டு சொத்து அள்ளிட்டு போலாம், அந்த பெண்ணை காதலிச்சா சாதியை ஒழிச்சலாம், அப்படிலாம் யாரும் பண்றது கிடையாது. அப்படிலாம் பண்ண முடியாது. அதான் ரொம்ப கற்பிதம். அது கற்பிதம். காதல் இயல்பா தோன்றுகிறது, ஆனா அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறது காரணம் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய சோசியல் ஸ்ட்ரக்சர், சமூக கட்டமைப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கௌரவம் இங்கே நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்க கட்டமைச்சிருக்கிறாங்க. நாம யாரும் விண்ணப்பம் போட்டு இந்த சாதிக்குள்ள இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் பிறக்கணும்னு நம்ம பிறக்கல.
நம்ம ஒரு சிசுவா பிறக்கிறோம், இந்த சமூகம் முத்திரை குத்துது. பிறந்த உடனே ஒரு பிராண்ட். இவன் இந்த ஏரியாவில் பிறந்திருக்கிறான், அவன் என்ன சமூகத்தில் பிறந்திருக்கான், நீ இந்த சமூகம் தான். அவன் விருப்பம் இல்லாமலே அவனுக்கு ஒரு முத்திரை இந்த சமூகம் குத்துகிறது. இந்த சாதி என்று முத்திரை குத்துகிறது. இந்த சாதி தொடர்பான ஒரு கௌரவம் இங்கே, ஒரு வரட்டு கௌரவம் இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது உடையாம இதெல்லாம் தடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு சோசியல் இன்செக்யூரிட்டி இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, வேலைக்கு போறதாலும் குழைச்சி பழைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க அக்கத்துல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை கேவலமா பேசுவாங்களே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க ஏன் பெத்த பிள்ளைய கொல்ல வேண்டிய தேவை இருக்கு, ஏன் தேடிக்கிட்டு போய் கூலிப்படையை வச்சு கொலை செய்யறாங்க? அவங்க மத்தியில உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பிரம்மை, சாதி தொடர்பான, சமூகம் தொடர்பான, குடும்பம் தொடர்பாக இந்த இந்த சமூகம் ஏற்கனவே ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறது, கட்டமைத்து வைத்திருக்கிறது. அது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை தருகிறது. என்னுடைய கௌரவ பிரச்சனை, இந்த சாதிக்காரனோட என் பிள்ளை ஓடிட்டா. ஒரே சமூகத்துக்குள்ள காதலிச்சு ஓடினா கூட அதை கௌரவ குறைவா நினைப்பாங்க. ஒரே சமூகத்துக்குள்ள, சாதி மட்டும் கிடையாது, ஒரே சமூகத்துக்குள்ள, ஒரே சாதிக்குள்ள, ஒரே தெருவுக்குள்ளே காதலிச்சு ஓடினா அவனை இழுத்துட்டு ஓடிட்டாவ, அப்ப கூட அவன் இழுத்துட்டு ஓடிட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. சமூகத்தை யதார்த்தமா இருக்கிறது பெண்களை தான் இழிவா பேசுவாங்க. அவனை இழுத்துட்டு ஓடிட்டாவ. அவங்க அரேஞ்சு மேரேஜ் இல்ல, விருப்பப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, சாதகம் பார்த்து, பொருத்தம் பார்த்து திருமணம் நடந்தாதான் மரியாதை. சாதகம் பார்க்காம, பொருத்தம் பார்க்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்தை போய் விசாரிக்காம பையனும் பொண்ணும் முடிவு பண்ணிட்டாக்கா அவ்வளவு பழியும் பெண் மேலதான் விடும். ஓடி போயிட்டா, ஒருத்தனை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா. இது சாதி விட்டு சாதி தான் நிகழ்கிறது இல்ல, ஒரே சமூகத்துக்குள்ளேயே நிகழும். எனவே இது எதனால் நிகழ்கிறது? இந்த சமூகம் நமக்கு ஒரு ஏற்கனவே ஒரு பிரம்மையை இங்கே கட்டமைத்திருக்கிறது. இதுதான் உன்னுடைய சமூக கௌரவம், சாதி கௌரவம், உன் குடும்ப கௌரவம் என்ற ஒரு நிலையை இங்கே ஏற்படுத்துது. அந்த அந்த மேல் கட்டுமானம் இருக்கு பாருங்க, இந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரக்சர், அந்த மேல் கட்டுமானம் இருக்கு பாருங்க. இது ஒரு மேல் கட்டுமானம் தான். இந்த மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கி வைத்திருப்பது. இதை தகர்க்க வேண்டுமானால் அடிப்படையில் இருக்கிற இன்இக்வாலிட்டி என்கிற, சமத்துவமின்மை என்கிற அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் உடைக்கும். இது 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 சூப்பர்ஃபிஷியல் கிடையாது. இது சாதி அடிப்படையிலான பாகுபாடு இருக்கிறதே, அது சூப்பர்ஃபிஷியல் கிடையாது. மேல் கட்டுமானம் இல்லை, அது அடிக்கட்டுமானம். அது உடையணும்னு சொன்னா ஐடியாலஜிக்கலா நாம விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கு. எது சரி, எது தவறு. அப்படிப்பட்ட உரையாடல்களுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த திரைப்படங்களை நாம் பார்க்கிறோம். அந்த விஷன் இருக்கிற இயக்குநர்களால் தான் அதை படைக்க முடியும். ஒரு ரேடிக்கல் திங்கிங் இருக்கணும், ரேடிக்கல் தாட்ஸ் இருக்கணும், ஒரு முற்போக்கான சிந்தனை என்பது இருக்கணும். ராய்ஸ்டன் பேசியதிலிருந்தும், கிறிஸ்தாஸ் பேசியதிலிருந்தும் அவர்கள் நல்ல முற்போக்கான சிந்தனையாளர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதெல்லாம் பாருங்க, மதம் கடந்து ஒருத்தர் ரகுமான், ஒளிப்பதிவாளர் முஸ்லீம், தயாரிப்பாளர் கிறிஸ்தாஸ், தினேஷ், கவி தினேஷ், ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன். ஆனா அவங்களுக்கு அது கிடையாது. இப்ப நம்ம சொன்னாதான் அது புரியும். அவங்க அப்படி பார்த்து சேர்ந்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் எதனால முடிகிறது? நம்மகிட்ட ஒரு நல்ல சிந்தனை, முற்போக்கான சிந்தனை, சமத்துவ சிந்தனை, ஜனநாயக சிந்தனை இருப்பதனால்தான் இணைந்து செயல்பட முடிகிறது. திரைப்படங்கிறது பல ஆளுமை உள்ளவர்கள், பல திறமை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒன்று. அதுல தயாரிப்பாளர்கள் படக்கூடிய தொல்லையை பற்றி சவுந்தரபாண்டியன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். அண்ணன் கலைப்புலி சேகர் அவரும் சொல்லிக் கொண்டிருந்தார். மற்றவர்கள்லாம் அவங்களுக்கான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தான் வேலையை செய்யறாங்க. நாங்க மொத்தத்தையும் போட்டுட்டு காத்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். அது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிறகு எங்களுக்கு கிடைச்சாலும் உண்டு, கிடைக்கலாம் உண்டு. நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் தயார் இல்லை. இசையமைப்பாளர்னா அவருக்கு என்ன தொகை கொடுத்துட்றோம், டைரக்டர்னா அவருக்கு என்ன தொகையை கொடுத்துட்றோம், ஹீரோ என்னவோ அவருக்கு கொடுத்துட்றோம், ஹீரோயினுக்கு எவ்வளவு கொடுத்துட்றோம், எல்லாத்துக்கும் போயிருது. அதுக்கப்புறம் தான் அவங்க வேலைக்கே வராங்க, ஃபீல்டுக்கே வராங்க. ஆனா படம் ரெடியாகி சென்சாருக்கு போய் ரிலீஸ் ஆகி அது டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அவங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் அதுக்கு பிறகுதான் இந்த இந்த பிரச்சனையை யார் பேசுறது அப்படின்னு கேட்டார். அதுதான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு நீங்க சொல்லணும், எங்களுக்கு தெரியாது. டிஎஸ்ஆர் சுபாஷ் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் ரொம்ப அருமையா சொன்னார். திருவள்ளூர் படத்தை பேட்டர்ன் ரைட் பண்ற மாதிரி பண்ணணும். நிறைய விஷயங்கள் இன்னும் பேசப்பட வேண்டிய, உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. திரைத்துறையிலே பிற்போக்குவாதிகளின் கை ஓங்கிவிடக் கூடாது, சனாதன சக்திகளின் கைகள் ஓங்கிவிடக் கூடாது.
முற்போக்கான சிந்தனையாளர்கள் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. என்ன கூட சில பேர் கேட்டாங்க, உங்களுக்கு இந்த அரசியலுக்கு பொருத்தமே இல்லை, நீங்க ஒரு அரசியல்வாதி மாதிரி தெரியலையே, நீங்க ஏன் இதுக்குள்ள போய் சிக்கினீங்க அப்படின்னு. வெல் விஷஸ். அரசு டிபிக்கல் பொலிட்டிஷியன் வந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அந்த சிம்டம்ஸ் உங்கள்கிட்ட தெரியலையே. இப்ப நாம வேடிக்கை பார்க்கறவா இருந்தோம்னா வெறும் சாதியவாதிகளும் மதவாதிகளும் மக்களை ஏய்க்கக்கூடிய சக்திகளும் தான் அரசியல்ல வந்து எஞ்சுவாங்க. நாம நுழைய வேண்டியது எல்லா இடங்களிலும் நம்ம வந்து ஊடுருவ வேண்டியிருக்கிறது. அரசியல் தளமாக இருந்தாலும் கலை உலகமாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் ஜனநாயக சக்திகளின் கைகள் ஓங்க வேண்டும். முற்போக்கு சிந்தனையாளர்கள் இங்கே இயக்குநர்களாக, தயாரிப்பாளர்களாக, ஒளிப்பதிவாளர்களாக, இசையமைப்பாளர்களாக, கதாநாயகிகளாக வர வேண்டும். எங்க ஊருக்காரர் தம்பி சுதர்ஷன் திட்டக்குடிக்காரர் முதல் படம் இங்கே இசையமைத்திருக்கிறார் என்று அறிமுகமானார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் அந்த ஊர்ல தான் படிச்சிருக்கேன். எங்க ஊர்ல இருந்து ஏற்கனவே இன்னொரு லப்பர் பந்துன்னு ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் உருவாக்கியிருக்கிறார். அவரும் திட்டக்குடிக்காரர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திரைப்படம் நல்ல சிந்தனை உள்ளவர்களால் உருவாக்கப்பட்டிருப்பதனால் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெறும், வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன், நெஞ்சார வாழ்த்துகிறேன். இந்த படம் சமூக தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் அரசியல் தளத்திலும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கையோடு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.